வணக்கம் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபி தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் கடைசியா நாம கடந்த ஆட்சியில் தான் பார்த்தது. இப்போ நம்ம புது ஆட்சி வந்துருச்சு. இப்போ நான் பாக்குறேன் அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா வீடியோ போடல, லாங் ஃபார்மேட் வீடியோ போடணும் ஐடியா மட்டும் இருந்துச்சு தவிர அதுக்கான அந்த நேரம் அமையல. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யார் கூட இருக்கேன்னு. We are back. திரும்ப வந்திருக்கோம். அவன் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் ஆட்சியில சந்திச்சிருப்போம். இப்போ புது ஆட்சியில சந்திக்கிறோம். மீண்டும் அடுத்த ஆட்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சரவணன். ஓப்பனிங்ல எண்டு போட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆகாஷ் நண்பர் இருக்கா தெரியுமா? ஆகாஷுக்கு இல்ல ஆகாஷோட தங்கச்சிக்கு கல்யாணம். அதுக்காக நாங்க இங்க இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ போறத அப்படியே ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுடலாமே. எப்படியும் நம்ம பையன் இருக்கான், இந்த கவின் இருக்கான், ரெண்டு பேரும் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணுவானுங்க, ஏதாச்சும் வில்லங்கமா பண்ணுவானுங்க. ஸோ அதை அப்படியே கண்டென்ட்டா காட்டிடலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பும் போது கொஞ்சம் அவசரமா கிளம்பணுமா, ஸோ அதனால அங்கே எதுவும் எடுக்க முடியல. இப்போ அந்த வே போயிட்டு இருக்கோம். என்ன டைம் ஆச்சு இப்போ? 6. இப்போ ஒரு 6 மணி. நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு 8 மணி ஆயிரும். 8 மணிக்கு அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் காட்டுறோம். ஏய், என்னடா இது போடாம ஓட்டுனேற? ஃபைன் போடுவாங்கடா அப்புறம். சார் வண்டி நம்பர் வந்து இவங்க தான். வண்டி எங்களுக்கு கிடையாது, எங்க நைனா. அது எங்க நைனா தான் பாவம், அவர் தான் கட்டணும் கேஸ் ஆச்சுன்னா. சொல்லுங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரொம்ப மந்த் கழிச்சு நம்ம வந்து இந்த வருஷம் வந்திருக்கோம். சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்டா மீட் பண்ணுவோம்னு ஃபீல் பண்றேன். நீங்க நான் ரொம்ப இந்த நாளுக்காக ரொம்ப நாளும் காத்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் என் லைஃப்ல கிடைச்சதே இல்லை. எது காத்துக்கிறேன்றது எனக்கு தெரியும். அதுக்காக ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக, இதுக்காக தேங்க்ஸ் டு மிஸ்டர் சரவணன். தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஆமா ரெண்டு பேரும் சொல்லல, மிஸ்டர் சரவணன், மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சரவணன், அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் எல்லாம் மென்ஷன் பண்ணானு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இது ரொம்ப ஆனந்த கண்ணீரே வந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னை ஒரு விடுதலையான ஒரு சுதந்திர ரொம்ப நான் வந்து ஒரு ஆண்மகனா ஃபீல் பண்றேன். ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு, வாங்கி கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி விளாக்லாம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காருல்ல. இது வந்து இதை வந்து போட்டு உடைக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட ஒய்ஃப் என்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ரீசன். இந்த வீடியோ பண்ணி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும், அதுதான் ரீசன். இல்லைன்னா மட்டும் லைன்ல நின்றுவாங்க வந்து. ஆமா, வீடியோ பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்மளும் ரெகுலரா வீடியோ போட்டு தான் இருக்கோம், பட் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போ கூட ஒரு வீடியோ வந்திருக்கும்டா இன்னொருத்துக்கு. என்ன டைம் 6 மணி ஆச்சுன்னா ஒரு வீடியோ வந்திருக்கும். அப்ப பாத்துருவோம். சரி, இப்போ பாருங்க, நான் நம்ம ஏபி தமிழ் சேனலோட அவல நிலையை காட்டுறேன். வீடியோ போட்டாச்சு, 6 மணிக்கு போட்ட வீடியோ எத்தனை வியூ போயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஆத்தா அசந்து போயிருவீங்க. 4 வியூ. 2 வியூ நாங்களே பாத்துட்டோம். மீதி இருக்க 2 வியூ தான் யாரோ பாத்துருக்காங்க. சரியான டச் பண்ணிட்டீங்க. லைக் எத்தனை? லைக்லாம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா நாங்களே 2 நாங்களே போடுறோம். இதுதான் எங்களோட அவல நிலை. எங்களோட நிலைமை எப்படிதான் இருக்கு. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களால முடிஞ்சது சார். பாவம் சார் கால் வயித்துக்காக நாங்க என்னென்ன பாடுபோம். ஒரு கொஞ்சூண்டு ஒரே ஒரு லைக் சார். அந்த கை பட்டனை இப்படி போய் அழுத்தினீங்கன்னா ஒரு லைக் பட்டக்குன்னு விழுந்துரும். எங்களுக்காக ஒரு லைக் சார். கால்தான் வயிற்றுக்காக நாங்க இந்த பழப்புக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். கயிறு மேல நடந்தோம். சரி, போன என்ன பண்ணலாம்? அங்க போயிட்டு போனவனே சாப்பிடுவோம். வேற இல்லப்பா, அதுவும் பண்ணணும்ல. இல்ல கரெக்ட் தான், பொண்ணு சாப்பிடுறதுதான் முக்கியம். எல்லாரும் அங்க வந்து வரவங்க எல்லாம் மொய் வச்சுட்டு மேல ஏறி ஸ்டேஜ் எல்லாம் ஃபுல் பண்ணிடுவாங்க. நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம் கீழே. நம்ம போய் சாப்பிட்டு பொறுமையா வந்து நமக்கு ஒன்னும் வெட்டி முடிக்கிற வேலை இல்ல. ஆனா போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஆமா, ஏன்னா நாங்க போறதுக்கு எப்படியும் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால போய் சாப்பிடுறதுல கரெக்ட். சாப்பிட்டு என்ன பண்றது? அது ரூம் கேட்டு சாவி கேட்டிருக்கேன். சாவி கொடுத்தானா போய் ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல முகூர்த்த அட்டன் பண்ணிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். இதுக்குதான்ப்பா நம்மள யாருமே கல்யாணத்தை இன்வைட் பண்ண மாட்டானுங்க. நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா எவனும் கூப்பிட கூட மாட்டான். அப்புறம் இப்ப என்ன பண்ண சொல்ற? நம்ம போய் ஏதாவது செஞ்சா மட்டும் ஏதாவது ஏத்துக்க போறாங்களா? நம்ம எதுவும் செய்ய முடியாதுல்ல. இப்பலாம் வயசாயிடுச்சு, நமக்கே வயசாயிடுச்சு. நம்ம எங்க செஞ்சு நம்மளே படிக்கல. என்னன்னா 2 பேர் கை பிடிச்சி தான் கூட்டு போனோம். அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு. ஆனா அந்த பிரிட்ஜ் இப்போ ஒன்று கட்டியிருப்பாங்க, அதுல ஏறிடு. கார் விட்டு இறங்கி ஏறிட்டா இந்த கார்
அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு 7 கிலோமீட்டருக்கு அந்த பிரிட்ஜ் போகுதுண்ணா. 7 கிலோமீட்டருக்கு போச்சா? பாம்பன் பாலமா? பாம்பன் பாலம். ஆமாடா பேசாம பாம்பன் பாலம் போலாம்டா மலரும். போலாம்டா. ஷோர். பைக்கெல்லாம் ஹிட் ஆகாது. கார் கீர் எடுத்துன்னு போனா தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகே, ஒரு வண்டி போடுங்க, ஏறுங்க எல்லாம். தலைவன் பக்கத்துல இருக்க ஆத்து பாலத்துக்காக வர மாட்டான். பாம்பன் பாலம். நாங்களும் ரொம்ப வருஷமா வந்து வெளியே போலான்னு பிளான் போட்டு வரோம். பிளான் மட்டும் தான் போறோம். ஆனா வீட்டு விட்டு மட்டும் தான் வெளியே போறமே தவிர பிளான் மட்டும் தான் போறோம். வீட்டு விட்டு நாங்க மீட் பண்ணியே ரொம்ப மாசம் ஆயிருச்சு. எப்போ மீட் பண்ணாலும் என்னன்னா மேக்ஸிமம் கல்யாணத்துல மீட் பண்ணுமா? லாஸ்டா இப்போ எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து நாங்கெல்லாம் முன்னாடில எப்படின்னா உட்காந்து வெட்டியா உட்காந்துருப்போம். ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துப்போம், என்ன பேசுறதுன்னு தெரியாது, ஏதாவது பேசிட்டு இருப்போம் ரேண்டமா. ஆனா வெட்டியா நீ ஃபுல்லா உட்காந்துருப்போம். இப்போ ரீசெண்டா என்ன சொல்றது, ஒரு 7 மாசம் 8 மாசம் அந்த மாதிரி எந்த மீட்டிங்குமே போடவே இல்லை. அதனாலதான் வந்து என்கிட்ட வந்து பர்சனலா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க ஏன் வீடியோ போடுறது இல்லை அப்படின்னா இதுதான் காரணம். லேட் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. இன்னும் நாங்க வந்து 12 கிலோமீட்டர் போகலாம் நினைக்கிறேன். காலையிலயா? அதாவது மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோடு போடுறாங்க, ரோடு அகலப்படுத்துறாங்க, உயர்மட்ட பாலம் போடுறாங்க, தரை பாலம் போடுறாங்க, ஏன் ரோடே புதுசா போடுறாங்க, அப்பயும் டிராபிக் மட்டும் ஏன் குறைய மாட்டேங்குது? ஏன்னா அதுதான் கார் வாங்குறோம்ல எல்லாரும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு காரு. முன்னாடிலாம் அப்படியே இருந்துச்சு, எல்லாரும் பஸ்ல தான் போனோம். நம்ம எல்லாரும் என்னதான் மாத்தினாலும் மக்கள் முன்னாடி நம்ம வந்து முன்னாடிலாம் சென்னைக்கு போன இதுல போவோம், ட்ரெயின் பஸ் ட்ரெயின். இப்ப நம்ம இதுல போறோம், வண்டி காரு. அதனால அந்த மாதிரிதான் எல்லாரும் இப்போ வந்து காருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். கார் வந்து முன்னாடிலாம் வந்து என்னது ஒரு ஆடம்பரம், இப்போ வந்து எசென்சியல். அது என்ன சொல்லுவாங்க, அத்தியாவசியம். எப்படி இப்ப வீட்டுல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி ஒரு அத்தியாவசியமா தெரியுதோ அதே மாதிரி காரும் ஒரு அத்தியாவசியம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் விளாகாக எடுக்கலான்னு டிசைட் பண்ணி வந்தோம். பட் அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்றதுலையும் அப்புறம் வேடிக்கை பார்க்கறதுலையும் பிஸி ஆகிட்டோமா. ஸோ அதனால் விளாக் பண்ணுறதே மறந்துட்டோம். பட் ஒன்றும் கவலை இல்லை, நான் தான் இருக்கேன்ல. அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நாம நம்மளோட காடியை பார்க் பண்ணிட்டு மண்டபத்துக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ள கரையாகிட்டேன். அந்த இது கல்யாணத்தை காட்டல அப்ப காட்ட மாட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப நம்ம சாப்பிட்டு நம்ம ஆகாஷ் நமக்காக மண்டபத்திலே ஒரு ரூம் கொடுத்துருந்தான். அந்த ரூமுக்கு போயிட்டு நாங்களும் மஜாவாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். டேரெக்டாக போய் பொண்ணு மாப்பிள்ளையை தான் பார்ப்போம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை, நாங்கள் டேரெக்டாக சாப்பிட தான் போனோம். சாப்பாடில் எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரு பிடிச்சிட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்க ஸ்டாலுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி ஐஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவின் ஒரு சம்பவம் பண்ணால் டான்ஸ் ஆடியே ஆகணும்னு சொல்லி நம்ம ஆகாஷை இழுத்துட்டு போய் பண்ணாம பாருங்க ஒரு சம்பவம். கவின்லாம் சும்மா பாட்டு போட்டாலே ஆடிட்டு இருப்பான். இங்கே டிஜே வச்சு பயங்கரமாக பாட்டு வேற போட்டுட்டு இருந்தாங்களா, தலைவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கவின், ஆகாஷ், அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே போட்டு செம்மையாக ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கும் டான்ஸுக்கும் ரொம்ப தூரன்றதுனால நான் ஓரமாக நின்று வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே கையில் ஒரு மொய் கவரை தூக்கிட்டு பூமர் மாதிரி கிளம்பிடுறோம் நாங்கள். மொய் கொடுக்குறது நல்ல விஷயம் தான், பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கிஃப்ட் தரணும்னு யோசிச்சோம். ஸோ பக்கத்தில் இருக்க கிஃப்ட் கடையை தேடி போகும்போது இந்த கடை எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வுட்லேயே செய்கிற கிராஃப்ட் எல்லாம் விற்கிறாங்க. இங்கே இருக்க எல்லாமே வுட்டில் செஞ்சது மட்டும்தானா. சரின்னு நாங்களும் நம்ம தங்கச்சிக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஆன்டிக்கான உடன் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதை கிஃப்ட் பண்ணுறதுலையும் ஒரு கோளாறு வேலை பண்ணோம் நாங்கள். நம்ம தங்கச்சிக்கு தான் நம்மளை பற்றி தெரியும், தங்கச்சி புருஷனுக்கு நம்மளை பற்றி தெரியாதுல்ல. அதனால நம்ம பேரையும் நம்ம சேனல் நேமே எழுதி அதையே நாங்கள் கிஃப்டாக பண்ணிட்டோம். அப்புறம் ரூமுக்கு வந்து சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் முகூர்த்தத்துக்கு இருந்து ரெடி ஆயிடுச்சு. காலையிலேயே செம்ம பசி வேறையா. ஸோ சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் காட்டிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த சந்தோஷத்தில் நாங்கள் இந்த விளாகை கொஞ்சம் கரெக்டாக எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பரான விளாகோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.